உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பொரியரிசி சத்து மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சு நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தேங்காவை நல்ல லேசாக வறுத்துக்குவோம். ஈரப்பசை இல்லாமல் வறுத்துக்குவோம். வெறும் கடாயில் எண்ணெயோ நெய்யோ எதுவும் போட வேண்டாம். நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சே வருங்க. இந்த மாதிரி இப்போனா சீக்கிரம் கெடாமல் இருக்கும். அதுக்காக அதை எடுத்து போட்டுப்போம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வருங்க. ஒரு பக்கம் தேஞ்சிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல வாசமும் வரணும். ஒரே அளவாக செவந்திருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வருங்க. இப்படி வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு 1 டம்ளர் அதே அளவுக்கு வெல்லம் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் கரையிறதுக்கோசரம் தான் தண்ணி ஊற்றுறோம். பாகாலாம் செய்ய தேவையில்லை. வெல்லத்தில் தூசி எதுவும் இருக்கும். நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறதுக்கோசரம் ஊற்றி விடுறோம். கொஞ்ச நேரம் வெல்லம் நல்லா கரையிட்டோம். அப்படியே ஸ்டவ்வில் இருக்கட்டும். இப்போ இது நல்லா கரைஞ்சிட்டு இருக்கு. நம்ம இப்போ போய் வறுத்து வச்சிருக்க அரிசியை பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது ஒன்றா சேர்த்து அடிச்சுப்போம். இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நெய்ஸாக அடித்து எடுத்துக்கோங்க மாவு இதுக்கு. இப்போ நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெள்ளத்தை எடுத்து நம்ம கீழே வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு நல்ல நெய் சூடு இருந்ததும் ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இது லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ நம்ம இதில் வெல்லத்தை காய்ச்சி வச்ச வெல்லத்தை வடிச்சுக்குவோம். இப்போ இது கூடயே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இது கொதி வந்ததும் கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் இப்போ மாவை போட்டு நல்லா கிண்டுங்க. கட்டி விழாமல் கிண்டுங்க. நான் கரண்டியில் கிண்டுறேன். எனக்கு கரண்டி வசதியாக இருக்கனால. உங்களுக்கு விஸ்க் இருந்துச்சுன்னா அது வச்சு கலருங்க. ஈஸியாக இருக்கும். கட்டி விழாமல் கிண்டுனா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு சைடு அப்படி கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா இருக்காது. அது இப்படி நல்லா கிண்டிக்கங்க. சிம்மிலே வச்சு கிண்டுங்க. நல்லா அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவு வெந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா சேர்த்து ஒன்றா கிண்டுங்க. இது மறுநாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் வறுத்து போடுறதுனால. அதனால தான் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா அதை சேர்த்து கிண்டிக்கங்க.
இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் பதம். இந்த இதுக்கு நீங்கள் கிண்டிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அல்வா மாதிரி இப்படியே சுற்றிட்டு வரும் பாருங்கள். இந்த இதுக்கு வந்துடுச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.